கோடி, நான் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறேன். செமி, நீ வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அது எனக்கு தெரியும் கோடி. நான் ஏன் வெட்கப்படணும்? நீ போன வாட்டி நடந்த ஸ்மாக்டவுன்ல குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல ட்ரூ மெக்கன்ட்ரி உள்ள வந்து உன்னை அட்டாக் பண்ணும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் முயற்சி பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ணுன? அந்த நேரத்துல என் முதுகுல குத்தி என்ன கிராஸ் ரோட்ஸ் போட்டு என்ன முடிச்சிட்ட. ஆனா கோடி, நீ ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதாகவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாததால நான் இங்க இருக்கிறேன்றது, எனக்கு பட்டத்தை வெல்ல முடியலன்றது எனக்கு புரியுது. கோடி, நீ ஒரு தங்கப்பையன் என்று அவரது கதையை நீ முடிக்க நீ வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி லைனை உருவாக்கி நீ முடிச்ச. ஆனா நானும் ஒரு கதையை முடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமா என்னால கதையை முடிக்க முடியல. அதனால நான் கூடிய சீக்கிரத்துல முயற்சி செய்வேன். செமி, நீ இன்னும் பட்டம் வெல்லாததுக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை கேட்ட செமி ஜெயின் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க டேபிள்ல இருந்த பாட்டிலை அடிச்சு அப்படியே தள்ளி விடுறாரு. தள்ளி விடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரிக் வில்லியம்சன், செமி ஜெயின் நீ செய்யாததை நான் செய்யறேன், நான் செஞ்சு சாம்பியன் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கோடி ஒரு கட்டத்துல போயிட்டு இருப்பாரு. கோடியை பார்த்துட்டு போயிட்டு இருந்ததை பார்ப்பாரு செமி ஜெயின். செமி ஜெயின் பார்த்துட்டு கோடியை கூப்பிட்டு, கோடி, நான் பேசுனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ சொல்றது சரிதான். மீண்டும் நீ சாம்பியன் ஆவதற்கு நான் உதவ தயார் கோடி. நன்றி செமிசைன் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்லிட்டு செமிசைன் தோல்ல தட்டி கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கோடி ரோட்ஸ் கிளம்புறாரு.